நம்ம வாழ்க்கையில சோகமான, சோதனையான ஒரு கட்டம் எது தெரியுமா? நாம ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம மனசு நம்மள சந்தேகப்படும். "உன்னால இது முடியுமா? உன்னால இது ஆகுமா? நீ நெனச்ச இடத்துக்கு நீ போயிடுவியா?" அப்படின்னுலாம் நம்ம மனசு நம்மள கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு விடையே தெரியாது. சோ, அப்படி என்ன நானே என் மனசு என்கிட்டயே கேட்கிற அந்த சமயத்துலலாம் நீங்க எனக்கு என்னுடைய கதைக்கு குடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சு பார்ப்பேன். என்னோட கதையில ஒரு சில கமெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு சில கமெண்ட்ஸுமே எனக்கு அவ்வளவு உத்வேகம் குடுக்கும். அவ்வளவு உற்சாகம் குடுக்கும். இவங்களுக்காகவாவது உன்னுடைய வேலைய நீ தொடர்ந்து செஞ்சுட்டே இரு சித்ரா அப்படின்னு எனக்கு சொல்றா போல இருக்கும். சோ மக்களே கதைய கேளுங்க. கேட்டு முடிச்சதும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோடைய இலக்குல நான் அ ஜெயிக்கிறதுக்கு, என்னோட இலக்க நான் அடையறதுக்கு, உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். கைஸ், இன்னைக்கு நீங்க கேட்கப் போற இந்த கதை "மறக்குமா நெஞ்சம்" அப்படிங்கிற தலைப்புல நான் எழுதுற என்னுடைய ரிலாக்ஸ் வித் சித்து சேனல்ல பதிவேற்றுகிற 3வது கதை. இதுவும் ஒரு அழகான காதல் கதை தான். சோ கதைய கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள, என்னோட எனர்ஜிய கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகே காய்ஸ், கதைய கேட்கலாமா? "மறக்குமா நெஞ்சம்" அத்தியாயம் 1. எப்பப்பா! உன்ன வச்சு இன்னும் 2 நாள் எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியலடா. உங்க குட்டி, சமத்து குட்டி, நல்ல பிள்ள. நான் கொடுக்கிற சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டுப்பியான். அப்புறமா உன்ன ஜானு பார்க்குக்கு அழைச்சிட்டு போவனா. சாப்பிடு கண்ணா என்று ரேணு தன் தோழியான ரியாவின் 2 வயது மகன் ஆரியனுக்கு தயிர் சாதம் ஊட்ட அவள் ஊட்டிய வேகத்தில் ஆரியன் சாப்பாட்டை எல்லாம் துப்பிவிட்டான். ஐயோ ரியா, உன் பையனை எப்படி சமாளிக்கிறது? என்னால முடியல என்று ஜானு சொல்லவும், ஜானு சொன்ன ரியா என்ற பெயரை கேட்டு அழ ஆரம்பித்து விட்டான் ஆரியன். அச்சச்சோ! ஏன்டா கண்ணா அழற? உனக்கு தயிர் சாதம் வேண்டாமா? அது சரி, தினமும் தயிர் சாதம் சாப்பிட்டா உனக்கு எப்படி பிடிக்கும்? உனக்கு வேற என்னதான் நான் குடுக்கறது? இன்னும் இந்த குட்டி பையனுக்கு 2 பல்லு தான் முளைச்சிருக்கு. உனக்கு வாயெல்லாம் பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் ஜானு உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். இப்போ அழக்கூடாது கண்ணா. நல்ல பையனா சாப்பிட்டுக்கணும். சரியா? என்று ஆரியனை அடுப்படிக்கு அழைத்துச் சென்ற ஜானு அவனின் வாயை துடைத்துவிட்டு ஆரியனை படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றவள் அவனின் உடையெல்லாம் மாற்றினாள். ஆரியன் அழுகையை மட்டும் நிறுத்தவே இல்லை. அழுதழுது குழந்தையின் முகமெல்லாம் சிவந்து போனது. ஆரியன் குட்டி, இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? சரி வா, டிவில உனக்கும் எனக்கும் பிடிச்ச ஆக்டர் ரிஷியோட பாட்ட கேட்போம் என்று ஜானு சொன்னதும் அழுது கொண்டிருந்த ஆரியன் வாயை கப்பென்று மூடிக்கொள்ள, ஆரியன் குட்டி, உனக்கு ரிஷி பாட்டுன்னா அவ்வளவு பிடிக்குமா? தங்கம், உங்க அம்மாவுக்கு ரிஷிய பிடிக்கவே பிடிக்காதுடா. என்னோட டார்லிங் ரிஷியோட படம் என்னோட ரூம்ல ஒட்டி வச்சிருக்கிறதுனால உங்க அம்மா என் ரூம் பக்கமே வரமாட்டா. டீனேஜ் கேர்ள்ஸோட கனவு நாயகன்டா ரிஷி. ஆனா அவரை ஏன்டா உங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது? சோ சேட். சரி வா, நம்ம ரிஷியோட பாட்டு கேட்போம் என்று ஜானு வரவேற்பறைக்கு ஆரியனை தூக்கி கொண்டு போனவள் டிவியில் ஹீரோ ரிஷியின் பாடலை போட்டுவிட, ரிஷியை பார்த்ததும் ஜானுவின் மடியிலிருந்து இறங்கிச் சென்ற ஆரியன் டிவியின் முன்னே நின்று தன் பிஞ்சு கைகளை தட்டிக்கொண்டு ரிஷியோடு சேர்ந்து அவனும் நடனம் ஆட ஆரம்பித்து விட்டான். ஆரியன் நடனம் ஆடுவதை ஜானு அவள் கைபேசியில் வளைத்து வளைத்து படம் பிடித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றினாள். ரியா இன்ஸ்டாகிராமில் இல்லாததால் ஜானு தைரியமாக இந்த வீடியோவை பதிவேற்ற, ஜானு பதிவேற்றின அந்த காணொளி சில நிமிடங்களிலேயே வைரலானது. அதற்கு அடுத்த நாள் மே 18 காலை 4 மணிக்கு இலங்கையின் முள்ளிவாய்க்காலை நோக்கி தன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த ரிஷியின் கைபேசியில் இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் வரவே ரிஷி தன் கைபேசியை எடுத்து பார்த்தான்.
ஜானு ஆரியனின் வீடியோ வைரலானதும் ரிஷியை அந்த வீடியோவில் டேக் செய்திருக்க அந்த நோட்டிபிகேஷன் ரிஷிக்கு சென்றது. அந்த நோட்டிபிகேஷனை ஓபன் செய்த ரிஷி ஆரியனின் நடனமாடும் வீடியோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான். ஆரியனை பார்த்த ரிஷிக்கு மனம் கனத்து போனது. நினைவுகள் அவனை எங்கெங்கோ அழைத்து போனது. இதே சமயம் ரிஷியின் நண்பனும் அவனது தங்கையின் கணவனுமான துருவன் ஆரியனின் வீடியோவை தன் மனைவி மேக்னாவுக்கு காட்ட, அவளோ வரவேற்பறையில் அமர்ந்து கீரை ஆய்ந்து கொண்டிருந்த தன் தாயிடம் சென்று அந்த வீடியோவை காட்டினாள். குழு கண்ணங்களும் கருக்கருவென்ற சிகையும் திராட்சை பழ கண்களையும் பார்த்த ரிஷியின் அம்மா சுந்தரி, மேக்னா, இந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசு ரிஷிய பார்த்தா போல இல்ல என்று சொல்ல வரவேற்பறைக்கு வந்த துருவன் அங்கு ஷோகேஸில் இருந்த தன் நண்பன் ரிஷியின் புகைப்படத்தை பார்த்தவன், அட ஆமா, இந்த பையன் அப்படியே ரிஷிய உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கான் என்று நினைத்தவன் தன் மாமியார் மனைவி இருவரும் அமர்ந்திருந்த சோபாவின் பக்கம் செல்ல, துருவனை பார்த்ததும் சுந்தரி எழுந்து கொண்டார். சுந்தரி கையில் இருந்த மேக்னாவின் செல்போனை மேக்னா கையில் கொடுத்த சுந்தரி விறுவிறுவென்று கீரையை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் எழுந்து சென்றுவிட, தன் மனைவியின் பக்கம் அமர்ந்த துருவன், நான் உன்னை கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் நான் ஒரு நாள் கூட உன் அம்மா என் முன்னாடி நின்னு பேசி உட்கார்ந்து பார்த்ததே இல்ல. ஐ திங்க் உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்று துருவன் சொல்ல, அவன் தலையில் கொட்டிய மேக்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் என் அம்மா உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை என்று சொல்ல, மரியாதையெல்லாம் மனசுல இருந்தா போதும், இப்படி எழுந்து போய்தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லடி என்று துருவன் சொல்ல, நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டும், வேணும்னா நீங்களே கூப்பிட்டு கேளுங்க என்று மேனகா சட்டென்று, அம்மா, உங்களை உங்க மாப்பிள்ள கூப்பிடுறார் என்று கத்த, துருவன் மேக்னாவின் வாயை பொத்தினான். துருவன் கையை மேக்னா கடிக்க, ஹா என்று கத்தின துருவன் அவளை தன் புறம் திருப்பி அவளின் முகத்தை இரு கையிலும் பிடித்து தன் புறம் இழுத்து அவளின் மூக்கை துருவன் கடிக்க, அம்மா என்றொரு சத்தம் அவர்களின் பின்னிருந்து. பதறி எழுந்தார்கள் மேக்னாவும் துருவனும். ஒரு வயசு பிள்ளை இருக்கிற வீட்டுல நடுகால உட்கார்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் உட்கார்ந்து இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா என்றபடியே மீனா அவர்களின் அருகில் வர, ஹே கத்தாதடி, அம்மா கிச்சன்ல தான் இருக்காங்க, அப்புறம் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல, உன் மாமா என் மூக்க கடிச்சிட்டாரு, எங்க பாரு என் மூக்கு சவந்திருக்கு என்று மெக்னா அவளின் மூக்கை மீனாவிடம் காட்ட, ஐயோ என் மோனமே போகுது என்று மனதிற்குள் நினைத்த துருவன் மீனாவை பார்க்க, என்ன மாமா இது என்று மீனா கேட்க, அது அது வந்து என்று துருவன் தடுமாற, கல்யாணம் ஆன பெருசுங்க மாதிரியா இருக்கீங்க, மூக்க கடிச்சு விளையாடிட்ட என்று மீனா இருவரையும் பார்த்து கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், இவ்ளோ காலையிலேயே மேடம் எங்க போயிட்டு வரீங்க என்று மீனாவிடம் துருவன் கேட்க, அது டான்ஸ் பிராக்டிஸ்க்கு எங்க காலேஜ்ல கல்ச்சர் வரப்போகுதுல்ல, அதுல நான் டான்ஸ் ஆட போறேன், அதான் டான்ஸ் பிராக்டிஸ்க்கு போனேன் என்று துருவனிடம் மீனா சொல்ல, ஓ என்றான் துருவன். மாமா, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்று மீனா சொல்ல, என்ன ஹெல்ப் என்று துருவன் கேட்டான். எங்க காலேஜ் கல்ச்சருக்கு ரிஷி அண்ணாவை இன்வைட் பண்ண போறாராம் என்னோட பிரின்சிபல். சோ பிரின்சிபல் ரிஷி அண்ணாவை பார்க்கணுமா, அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்களேன் மாமா என்று மீனா கேட்க, உங்க அண்ணன் தானே, நீயே கேட்க வேண்டியது தானே என்றான் துருவன். என்னங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீங்களே இப்படி பேசலாமா என்று மெக்னா கேட்க, இருவரையும் மாறி மாறி பார்த்த துருவன், ஓகே ரிஷி கிட்ட கேக்குறேன் என்ற துருவன் அங்கிருந்து நகர்ந்து விட, மீனாவின் முகம் வாடி போனது. மீனாவின் பக்கம் போன மேக்னா, எல்லாம் சரியாயிருண்டி, கவலைப்படாத
என்று தன் தங்கையை அணைத்துக் கொண்டாள். கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்து காருக்குள் ரிஷி அமர்ந்திருக்க, சார், முள்ளிவாய்க்கால் வந்துடுச்சு என்று ரிஷியின் கார் டிரைவர் சொல்ல, கண்களை விழித்து காரிலிருந்து இறங்கிய ரிஷியின் காதுகளை அழுகை சத்தமும் அலறல் சத்தமும் நிறைத்தது. அங்கு அவன் கேட்ட அழுகுரல் ஒவ்வொன்றும் சாதாரணமானது அல்ல. அது காதுகளை கிழிக்கும் சத்தம் அல்ல, மாறாக நெஞ்சை பிளக்கும் அன்பான உள்ளங்களின் ஆர்ப்பரிப்பு. அங்குள்ள ஒவ்வொருவரின் கண்ணீரும் தாங்கள் கண்முன்னே உறவுகளை இழந்த வேதனையின் உச்சம். முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் தோல்வி அடைந்த இடமன்று, இது மனித நேயத்தின் உச்சபட்ச வழி பதிவு செய்யப்பட்ட இடம். முள்ளிவாய்க்காலுக்கும் ரிஷிக்கும் என்ன சம்பந்தம்? அவன் உயிர் வாழ தேவையான மூச்சுக்காற்றை, அவன் தொலைத்த பொக்கிஷத்தை, அவன் இழந்த வாழ்க்கையை தேடி இந்த முள்ளிவாய்க்காலில் கால் பதித்திருக்கிறான் ரிஷி. அந்த கடற்கரையில் அவன் கால் தடம் பதியாத இடமே இல்லை என்னும் அளவிற்கு தேடினான் ரிஷி அவனின் தூரிகாவை. அவன் தேடலுக்கு கிடைத்தது பெருத்த ஏமாற்றம்தான். இதே சமயம் கண்ணீரோடு முள்ளி வாய்க்காலுக்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்த ரியாவிற்கோ தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இயற்கை வளத்தை பாதிக்க கூடிய, மக்களின் வாழ்நாளை குறைக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைக்கு எதிராக அவள் போராடியதால் தன் கண் முன்னே இழந்த அவள் பாட்டியின் நினைவுகள் வந்து போக, அப்பா, அம்மா, நான் உங்க பொண்ணு. உங்களோட உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புலையும் ஓடுது. ஆரியனுக்காகத்தான் இந்த 2 வருஷமா மறைஞ்சு வாழ்ந்தேன். திரும்பவும் போராட வேண்டிய சூழ்நிலை வந்தா போராட நான் தயார் என்று மனதிற்குள் நினைத்தவள் முள்ளிவாய்க்காலின் கடற்கரையில் இறங்கி போரில் உயிர் நீத்த தன் தாய்க்கும் தந்தைக்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு கிளம்பினாள். ஒருவரின் வாழ்விலும் ஆறாத வடுவாக சில காயங்கள் இருக்கும். ரியாவுக்கும் அப்படித்தான். ஒவ்வொரு நொடியையும் மறக்க முடியாத சில நினைவுகள் சுமந்தவாறே கடக்கிறாள் அவள். ஜியோ இளம் பெண்களின் இதயத்தில் நாயகனாக சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவன். அவனோடு ஒரு புகைப்படம் எடுப்பதற்காக இளைஞர்கள் அவன் போகும் இடமெல்லாம் அவனை ஈக்கலாக மொய்த்து கொண்டு வருவார்கள். எலுமிச்சை நிறத்தில் 6 அடிக்கும் குறையாத உயரமும் படிக்கட்டு தேகத்தையும் கொண்ட ஆண்மையின் இலக்கணம் அவன். இன்று ரிஷியை தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்னும் அளவிற்கு வளர்ந்து விட்டான் ரிஷி. 2 வருடத்திற்கு முன்பு இருந்த ரிஷி வேறு, அவன் தந்தையின் இறப்புக்கு பின் இப்போது இருக்கும் ரிஷி வேறு. நடிப்புதான் அவனது உயிர் மூச்சு. மிகப்பெரிய அரசியல்வாதியின் மகனான அவனுக்கும் இப்போது கதாநாயகனாக இருக்கும் இந்த இடம் சாதாரணமாக கிடைக்கவில்லை. போராடித்தான் பெற்றான். ரிஷியை சுற்றி அம்மா, தங்கைகள், நண்பன், அவனுக்கென்று சமுதாயத்தில் ஒரு இடம் என எல்லாமும் இருந்தாலும் அவனின் மனம் பாலைவனம் போலதான் கிடைக்கிறது. இந்த வருடமாவது தூரிகாவை கண்டுவிடலாம் என்ற ஆசையில்தான் முள்ளிவாய்க்கால் வந்து சேர்ந்தான் ரிஷி. ஆனால் இந்த வருடமும் அவளை அவனால் காண முடியவில்லை. கனத்த மனதுடனேயே விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டான் ரிஷி. முள்ளிவாய்க்காலிலிருந்து இலங்கையின் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற ரிஷியை ரசிகர்கள் சூழ்ந்து கொள்ள கருப்பு பூனைகளின் உதவியோடு விமான நிலையத்திற்குள் சென்று சென்னை செல்லும் விமானத்தில் ஏறிக்கொண்டான். அதே விமான நிலையத்தில் தான் ரியாவும் கோயமுத்தூர் செல்லும் விமானத்தில் அமர்ந்திருந்தாள். இருவேறு இதயங்கள், இருவேறு காதல் வலியோடு கண்களை மூடி கனத்த மனதோடு தங்கள் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். 1.5 மணி நேர பயணத்துக்கு பிறகு சென்னை வந்து சேர்ந்தான் ரிஷி. அவனை அழைத்து செல்ல துருவன் வந்திருந்தான். விமான நிலையத்துக்கு வெளியே தன் நண்பனுக்காக காத்திருந்த துருவன் ரிஷியை பார்த்ததும் அவன் அருகில் ஓடி வந்து, ரிஷி, என்னாச்சு? துரிகாவை பாத்தியா என்று கேட்க, இல்லை என்பது போல் தலையை மட்டும் ஆட்டினான் ரிஷி. இதே சமயம் கோயமுத்தூர் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தாள் ரியா. கோயமுத்தூரில் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து கொடைக்கானல் செல்லும் பேருந்தில் அமர்ந்திருந்தாள். கிட்டத்தட்ட 3.5 மணி நேர பயணத்திற்கு பின்னால் கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் இருக்கும் தனது கிராமத்திற்கு வந்து சேர்ந்தவள். அவள் வீட்டின் காலிங் பெல்லை அழுத்த
அவளை பார்த்த எதிர் வீட்டு பெண்மணியோ, ரியாமா, ஆரியனுக்கு காய்ச்சல்னு ஜானு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கா என்று சொல்லவும், பதறிய ரியா ஜானுவுக்கு அழைக்க தனது கைபேசியை எடுக்க, அந்த சமயம் அந்த வீட்டின் முன் ஆட்டோ ஒன்று வந்து நின்றது. ஆட்டோவிலிருந்து ஆரியனை தூக்கிக் கொண்டு ஜானு இறங்க, ஓடிச் சென்று ஜானுவிடமிருந்து மகனை தூக்கிக் கொண்ட ரியா, என்னடியாச்சு ஆரியனுக்கு என்று கேட்க, உள்ள போய் பேசலாம் வா என்றாள் ஜானு. தன்னிடம் இருந்த திறப்பை கொண்டு வீட்டினை திறந்தாள் ஜானு. உறங்கிக் கொண்டிருக்கும் ஆரியனை ரியா தூக்கிச் சென்று மெத்தையில் படுக்க வைத்தவளின் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர். ரியா அழுவதை பார்த்த ஜானு, ரியா அலாதடி, ஆரியன் முழிச்சுக்க போறான் என்றாள். தன் மகனின் நெற்றியில் முத்தத்தை கொடுத்துவிட்டு வரவேற்பறைக்கு ஜானுவோடு ரியா வர, ஜானு, ஆரியனுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னார் என்று ரியா கேட்க, ஆரியனுக்கு காய்ச்சல் எல்லாம் இல்ல ரியா, அவன் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு தான் இருந்தான். சிரிச்சிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்த பையன் திடீர்னு மூச்சு விட சிரமப்பட்டான். அதான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். டாக்டர் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹார்ட் ஆபரேஷன் அவனுக்கு பண்ண சொன்னாரு என்று ஜானு சொல்ல, எப்படிடி எப்படிடி என்னால அது முடியும் என்று அழுதபடியே ரியா சோபாவில் தளர்ந்து அமர, ரியாவின் பக்கத்தில் அமர்ந்த ஜானு, ரியா, இதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சர்வ சாதாரணமா பண்றாங்க. சோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதடி என்றாள் ஜானு. எனக்குன்னு இருக்கிறது ஆரியன் ஒருத்தன் தாண்டி, அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது என்று ரியால, லூசு மாதிரி பேசாதடி, ஆபரேஷன் பண்ணாம இப்படியே விட்டா மட்டும் ஆரியனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறியாடி நீ என்று ஜானு கேட்க, ஜானு அப்படியெல்லாம் சொல்லாது பிளீஸ் என்றாள் ரியா. உண்மையை தாண்டி சொல்ற, ஆரியனுக்கு ஆபரேஷன் பண்ண சீக்கிரமே நாம சென்னை கிளம்பணும் என்று ஜானு சொல்ல, கண்ணீரை துடைத்துக் கொண்ட ரியா என்றாள். பெங்களூருவின் ஒரு பிரபலமான கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவள்தான் ரியா. இப்போது லோக்கல் சேனல் ஒன்றில் தன் நண்பியோடு சேர்ந்து எடிட்டர் வேலை செய்கிறாள். சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு வருமானம் எதுவும் இல்லை என்றாலும் ரியாவின் வாழ்க்கையில் வரும் செலவுகளை சமாளிக்க அவள் வாங்கும் சம்பளம் போதுமானதாக இருக்கிறது. ரியா வேலைக்கு செல்லும் போது ஆரியனை கூடவே அழைத்து செல்வாள். ரியாவின் மகன் என்றால் அங்கு வேலை செய்யும் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். ரியாவின் முதலாளி சங்கருக்கும் ஆரியன் என்றால் கொள்ளை பிரியம். ரியாவும் ஜானுவும் எடிட்டிங் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க, ரியாவின் மகன் அவனது வாக்கரில் அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தான். ஆ ஆ ஆ ஆ என்று மழலையின் குரலில் ஆரியன் பேசிக்கொண்டே விளையாடி கொண்டிருக்கும் மகனை பார்த்தாள் ரியா. ரியா சோகமான முகத்தோடு ஆரியனை பார்ப்பதை பார்த்த ஜானு, ரியா கவலைப்படாதடி, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் என்றாள். இதே சமயம் ரிஷியின் வீட்டில் இருந்த அவனது அறையில் இருந்த துருவன் ரிஷியிடம், ரிஷி, உன்னை நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்கடா என்றான். ரிஷி அமைதியாக இருந்தான். ரிஷி, உன் தூரிகாவ தேடாத இடம் இல்ல, அவ எங்கேயும் கிடைக்கல. நீயும் 2 வருஷமா இலங்கை வர போய் பாத்துட்டு வர்ற. எனக்கு என்னமோ தூரிகா உயிரோடு இருப்பான்னு தோணலடா என்று துருவன் சொல்ல, தனது அறையில் சாய்வு நாற்காலியில் கண்மூடி அமர்ந்திருந்த ரிஷி, துருவ், இதுக்கு மேல எதுவும் பேசாத என்றான். இல்லடா, நீ நடந்ததையே நினைச்சிட்டு உன்னையும் வருத்திட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி தூரிகா திரும்பவும் கிடைச்சாலும் அவ கூட நீ வாழறதெல்லாம் முடியாத காரியண்டா என்று துருவன் சொல்ல, நாற்காலியிலிருந்து எழுந்த ரிஷி தன் நண்பனின் அருகில் வந்து, நீ புரிஞ்சுதான் பேசுறியா துருவா? உனக்கு என்ன பத்தி தெரியும்ல?
நான் எப்படி இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன்னு தெரியும்ல. இப்போ இந்த உலகத்துக்கு முன்னாடி கதாநாயகனா கொடி கட்டி பறக்குற இந்த ரிஷி இப்போ எப்படி இருக்கேங்கிறதும் உனக்கு தெரியும்ல. ஊருக்கு தாண்டா நான் கதாநாயகன். ஆனா உண்மையில காதலிச்சவளையும் என்ன வளர்த்தவரையும் காப்பாத்த முடியாத வில்லன்டா நான் வில்லன் என்று உச்சஸ்தானத்தில் கத்தினான் ரிஷி. இனி என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்கும் என்பதை இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மக்களே. கதை பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அண்ட் இந்த சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இது போன்ற நிறைய கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.